சுப்ரீம் கோர்ட்ல இப்ப பெயில் வாங்குற ப்ராசஸ் ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கு. கிட்டத்தட்ட 70% ஃபாஸ்டரா இருக்குன்னே சொல்லலாம். அது எதனால அப்படின்னா, நம்மளோட ஆனரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஜஸ்டிஸ் சூரியநாத் அவர்கள் சீஃப் ஜஸ்டிஸா தலைமையேற்ற பிறகு ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. அது என்ன சர்க்குலர் அப்படின்னா, நீங்க பெயில் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணும்போது உங்களோட பெயில் அப்ளிகேஷனோட அட்வான்ஸ் காப்பியை ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்ல சிபிஐயோ இல்ல என்ஐஏயோ எந்த ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சியோ அதோட ஸ்டாண்டிங் கவுன்சில் மேல நீங்க சர்வ் பண்ணிட்டு தான் பெயில் பெட்டிஷனே நம்பர் பண்ணும் அப்படின்ற ஒரு சர்க்குலர் போட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம பெயில் ஃபைல் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஹியரிங்லயே அந்த ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சியும் வந்து அப்பியர் ஆகணும். அப்பியர் ஆகி நமக்கு பெயில் கொடுக்கலாமா வேணாமா, கொடுக்கூடாதுன்னா ஏன் கொடுக்கூடாது அப்படின்றத அவங்களும் ஆர்கியூ பண்ணணும், நாமளும் ஆர்கியூ பண்ணணும். இப்போ இதனால என்ன விஷயம்னா, ரொம்ப டைம் சேவ் ஆகும். இப்போ முன்னாடி இருக்க ப்ராசஸ் படி நம்ம முதல்ல பெயில் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நோட்டீஸை வந்து அனுப்பிச்ச உடனே அந்த ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சிக்கு நாம தான் நோட்டீஸ் சர்வ் பண்ணணும். அந்த நாம நோட்டீஸ் சர்வ் பண்ண உடனே அதுக்கப்புறமேட்டு அந்த ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி வந்து உடனே வந்து ஃபர்ஸ்ட் ஹியரிங்லேயே நடத்துவாங்கன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு கவுண்டர் ஃபைல் பண்ண டைம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த கவுண்டர் ஃபைல் பண்ண டைம் கொடுத்த உடனே அதுக்கப்புறமேட்டு ஃபைனல் ஆர்குமெண்ட்ல தான் நமக்கு பெயில் கிடைக்கலாமா கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற முடிவு வரும். இப்போ இந்த ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறையில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுறவங்க. எதனால அப்படின்னா, இத்தனை ஹியரிங்க்கு செலவு ஏற்படுது, செலவுகளை மேனேஜ் பண்ணணும், டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட 3 மாசத்துல 4 மாசம் அளவுக்கு இருக்க டைம் ப்ராசஸா இருந்துச்சு மினிமம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹியரிங்லேயே பெயில் ஃபைல் பண்ணி கிட்டத்தட்ட 15 டேஸ்க்குள்ளார நீங்க பெயில் உங்களுக்கு கிடைச்சா இல்லையான்ற முடிவே வந்துடும். இது ஒரு பெரிய வெல்கம் சேஞ்ச் டுவர்ட்ஸ் டெமோக்ரடைசேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ்னு சொல்லலாம். தேங்க்யூ.